சின்ன ஷார்ட்கட்ஸ் மட்டும் சொல்லி தரேன். எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்ஸு. கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ரைட் ஏரோ அடிச்சிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக டேபிளில் இருக்கிற லாஸ்ட் காலத்துக்கு போவோம். நடுவில் டேட்டா ஃபில் ஆகிருக்கணும். ஃபில் ஆகலைன்னா ஃபில் ஆன டேட்டா எங்கே இருக்கோ அங்கே ஸ்டாப் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சீரியல் நம்பர் கிட்ட வச்சுட்டு கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு ரைட் ஏரோ அடித்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ரேட்டுக்கு போகுது. சரிங்களா? இப்போ இன்கேஸ் வந்து டேட்டா ஃபில் ஆகாமல் இருந்தான்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இருக்குது, இந்த கே காலம் ஃபில் பண்ணல, அதோட என் வரைக்கும் ஃபில் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் சீரியல் நம்பர் கிட்ட வச்சுட்டேன், கண்ட்ரோல் பிடிச்சி ரைட் ஆரோ அடிச்சுன்னா நேராக டிஎஸ் கிட்ட தான் போய் நிற்குது. ஏன்னா அதுக்கு அடுத்த செல்லு எம்டியாக இருக்குது. திருப்பியும் அதே கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ரைட் ஆரோ அடிச்சுன்னா அடுத்து எங்கே டேட்டா ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே போய் நிற்கும். மறுபடியும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ரைட் ஆரோ அடிச்சோன்னா நேராக கடைசியாக எங்கே டேட்டா ஃபில் ஆகிருக்கோ அங்கே போய் நிற்கும். இது வந்து ஈஸியாக பெரிய டேபிளில் நீங்கள் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் ஆரும் அதே மாதிரி தான் பாருங்கள். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு லெஃப்ட் ஆரோ அழுத்துறேன், டேட்டா எங்கே ஃபில் ஆகிருக்கோ கடைசியாக அங்கே போய் நிற்குது. மறுபடியும் லெஃப்ட் ஆரோ அழுத்துறேன், டிஎஸ் கிட்ட நிற்குது. மறுபடியும் லெஃப்ட் ஆரோ அழுத்துறேன், சீரியல் நம்பர் கிட்ட போய் நிற்குது. ஓகேங்களா? சேம் வே கண்ட்ரோல் பிடிச்சிட்டு டவுன் ஏரோவும் அப் ஏரோவும் அதே தான். இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் பிடிச்சிட்டேன், டவுன் ஏரோ அழுத்தின உடனே நேராக 100க்கு தான் போய் நிற்குது. ஏன்னா அதுக்கப்புறம் டேபிளில் எந்த கண்டென்ட்டும் இல்லை. இன்னொன்று, இப்போ இந்த 100 கிட்டே வச்சுட்டு மறுபடியும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு டவுன் ஏரோ அழுத்தோம்னா செல்லோட டேபிளோட கடைசிக்கு போயிடும். 1,48,576 செல்லுக்கிட்ட போய் நின்றுச்சு பாருங்க. ஏன்னா அது வரைக்குமே டேட்டா இல்லை. இப்போ கண்ட்ரோல் பிடிச்சிட்டு அப் ஏரோ அழுத்தினேன்னு வச்சுங்களேன், ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு எங்கே டேட்டா ஸ்டார்ட் ஆகுதோ, எம்டி செல் முடிஞ்சு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே போய் நிற்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பண்ணுறேங்க, கண்ட்ரோல் பிடிச்சிட்டு டவுன் ஏரோ அழுத்துறேன், கடைசி செல்லுக்கு வந்துடுச்சா. இப்போ நம்ம மேலே போகிறதுக்கு இந்த மவுஸை பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஸ்க்ரால் பண்ணுறது, இல்லை இது இப்படி பிடிச்சிட்டு இப்படி இழுத்துட்டு போகிறது, இதெல்லாம் டைம் கன்சியூம் ஆகும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நீங்கள் சிம்பிளாக கண்ட்ரோலை பிடிச்சிட்டு அப்பர் அழுத்துறீங்கன்னா நேராக அந்த டேட்டா எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ, எம்டி செல் முடிஞ்சு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே போய் நிற்கும். மறுபடியும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு அப்பர் அழுத்துறேன், நேராக சீரியல் நம்பருக்கு போய் நிற்கும். ஸோ கண்ட்ரோல் பிடிச்சிட்டு லெஃப்ட்டு, ரைட்டு, அப்பு, டவுனு எந்த பட்டன் அழுத்துனீங்கனாலும் எம்டி செல் இல்லாம டேட்டா எங்க இருக்கோ அங்க போய் நிற்கும். சரிங்களா?